இந்த மாதிரி சிக்கன் யாருக்கு தான் பிடிக்காது. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறது சிக்கன் பள்ளிப்பாளையம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு அரைக்க தேவையில்லை, பட்டை கிராம்பெலாம் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய சிக்கன் பள்ளிப்பாளையம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 1/2 கிலோ பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். 2 கை நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கை நிறைய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா நல்ல கிரேவியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம மிளகாய் தூள் போட போகிறது இல்லை. அதனால் நமக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு விதையை பூரா உதுத்து எடுத்துக்கலாம். தோலில் இருக்கிற காரமே இதுக்கு போதும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இந்த மாதிரி மெலிசா ஒரு அரை மூடி தேவைப்படும். இதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி மெலிசா நீளமாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கண்டிப்பாக தேங்காய் போடுவாங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில், இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்வாங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இதோட ஃப்ளேவர் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்ட உடனே ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பொன் முறுவலாக வறுத்தெடுத்துடணும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சதுனால சிக்கன் மஞ்சளாக இருக்குது. சிக்கனில் இருக்க தண்ணி போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இது ஒரு முக்கியமான டிப் இந்த ரெசிபிக்கு. இப்போ தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதாவது எதுவும் கலந்து அரைக்காத வெறும் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மிதமான தீயில் வேக வைக்கலாம். இப்போ நடுவில் ஒரு முறை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இது சாதத்து கூடயே அப்படி பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.